புனிதவாய் மலர்ந்தழுத தீரவளவயர் முகரின் திருஞான சம்பந்தர் பாதமலர்களை கொண்டு திருத்தொண்டு பரவுவார். திருச்சிற்றம்பலம். முருகா, திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரின் திருப்பாத கமலங்களை தலைமேற்கொண்டு அவரது வரலாற்றை பற்றி ஆரம்பிப்போம். வேத நெறி தழைத்தோங்க. பலர் கருதுவது போல் பல தெய்வங்கள் இருப்பதாக வேதநெறி குறிப்பிடவில்லை. கடவுள் ஒன்றே. விதவிதமான பாத்திரங்களில் நிறைந்து தொங்கும் வாயு பாத்திரங்களின் உருவத்திற்கேற்றபடி மாறுபடுவது போல் ஆத்மாவும் பற்பல உடல்களில் மாறுபட்ட தோற்றங்களாக காண்கிறது. வாயு வேறு, அது நிறைந்து தொங்கும் பாத்திரம் வேறு. இதனையே சைவநெறி சாத்திரமாகிய திருமந்திரம் ஒன்றே குலம் ஒருவே தேவன் என்று அறுதியிட்டு கூறுகிறது. பரம்பொருள் படைப்பின் பல தோற்றங்களான பேதை மானிடர், தங்களுள் உயர்ந்தோர் தாழ்ந்தோர், ஏழை செல்வன் முதலிய பேதங்களை ஏற்படுத்திக் கொண்டு வாழும் வழி வேதநெறி அல்ல. வேதநெறி காட்டும் வழிகள் உண்மை பேசு, தர்மத்தினின்றும் வழுவாதே, தாயை தெய்வமாக்குறது, தந்தையை தெய்வமாக்குறது, குருவை தெய்வமாக்குறது, விருந்தினரை தெய்வமாக்குறது, பிறருக்கு கொடுப்பதை அன்புடன் கொடு. ஜீவகாருண்யம் நம்மிடம் இருக்குமானால் இறைவன் எளியவனாகி நம்மிடம் சிக்கிக் கொள்வான். அன்பே தெய்வம். அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை. திருச்சிற்றம்பலம். என்ன இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிட்டு வரீங்களா? எல்லாம் நம்ம ராமலிங்கம் விஷயம். என் காதை என்னால நம்பவே முடியலையே. உனக்கு இருக்கிற ஞானத்துல ஒரு சிறுபகுதி கூட எனக்கு இல்லாம போச்சு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க உங்க மனசுல உள்ளதை வெளியிடாம மறைச்சு பேசி வந்தீங்க. இல்ல, சத்தியமா இல்ல. 1000 தடவை நீ எனக்கு எடுத்து சொல்லியும் அவன் ஆண்டவன் அருள் பெற்றவன், அவதார புருஷன், அறிவில் சிறந்தவன் என்ற அபிப்பிராயம் என் மனதில் நிலைக்கவே இல்லை. அதற்கு என் அகம்பாவமும் அறியாமையும் தான் காரணம். அதோ ராமலிங்கம் வர. எங்கே அருளுடையாருக்கு செலுத்த வேண்டிய அஞ்சலி. தம்பி, நீ தனிகாசல முருகனின் அம்சம், தமிழ் கடவுளின் தனி சொரூபம். உன்னை நான் அநேக விதமாக அல்லற்படுத்தினேன். அதையெல்லாம் பொருட்படுத்த தாங்கள் இப்படி நடந்து கொண்டால் நான் இந்த வீட்டில் எப்படி இருக்க முடியும்? தமிழ் புலவர் தங்களது தம்பியாய் பிறந்து தங்களுடனே வளர்ந்து குழந்தை புறம் முதல் கேட்ட கேள்வி ஞானத்தினால் தான் எனக்கு தமிழ் ஞானமே ஏற்பட்டது. ஆறுமுகன் அருள் அதை அதிகரிக்க செய்தது. இதில் அதிசயம் எதுவும் இல்லை. தாங்கள் நினைக்கும் அளவுக்கு என்னிடம் என்ன இருக்கிறது? தம்பியாய் அன்பு காட்டுங்கள். அத்தி பூத்த மாதிரி இருக்கு உன்னை பாக்குறது. நீ கிடைச்சப்போ உன்னை ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும்னுட்டு. கேளக்கா. ஏன் தம்பி, கல்யாணம் செஞ்சுக்கிட்டு குடும்பத்துல இருந்துகிட்டே பக்தியோட வாழ்க்கையை நடத்த முடியாதா? அண்ணன் முதல் அநேகம் பேர் அன்பர்களும் நண்பர்களும் கேட்கும் ஒரே கேள்வி இதுதான் அக்கா. இது எனக்கு சாதாரணமாய்விட்டது. அவங்க எல்லாரையும் விட எனக்கு இதுல அவசரமும் அக்கறையும் ரொம்ப இருக்கு தம்பி. அக்கா என்ற உரிமை இருக்கிறதே. தம்பி, தனத்துக்கு சதா உன் நினைப்புதான். நீ என்னை பற்றி சதா சொல்லி சொல்லி நீயாவே இருக்கிறேங்கிறாப்பாவ. தனம் அப்படி சொல்லியிருக்க மாட்டாளே. பணம் சம்பாதிக்காமல், பணத்தின் பெருமை தெரியாமல் சதா பாடிக்கொண்டும் சுற்றி கொண்டும் தெரியும் என்னை விரும்புவது சபதமா? எந்த பைத்தியக்கார பெண்ணும் அப்படி செய்திருக்க மாட்டாள். ஐயோ, செஞ்சிருக்காளே, அதுவும் உன்னை போல ஒரு பைத்தியம். என்னமோ எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம்பா. ஆண்டவன் அருள்வதுவானால் யார் தடுக்க முடியும்? யாரு? ராமலிங்கமா? ராமலிங்கம், ராமலிங்க சுவாமிகள் வரணும், 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 இங்க வரணும். சுவாமிகள் சுவாமி பக்கத்தில் நிற்கணும். சர்வாபீஷ்ட சித்திரஸ்து. நீங்க நம்ம தியாகராஜனை தரிசிக்க வந்தது இந்த திருவத்தூர் செய்த பாக்கியம் என்ன? செட்டியார்வாள், இவாள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? அவங்கள தெரியாதவங்க கூட உண்டா? உங்களுக்கு முன்னமே தெரியுமா? ஆஹா, அவள் நம்ம ஊரை தேடி வந்துட்டாரு. நாமெல்லாம் சேர்ந்து அவரை இங்க கொஞ்ச நாள் தங்கியிருக்க பாடுபடணும். அவசியம் பாடுபட்டுட்டா போச்சு. சுவாமிகள் கொஞ்சம் கிருபை பண்ணணும். அவன் கட்டளை அதுவானால் அதை யார் தடுக்க முடியும்? அப்படியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.
அம்பிகை, நீதான் கதி. அடடே, ராமலிங்க, தம்பி தம்பி தம்பி, பராசக்தி, நீ எப்ப வந்த? நான் எங்கு போனேன்? நீ ஊட்டிய வெண்பொங்கலை உண்டவன் தான் அயர்ந்து தூங்கிவிட்டேன். நிம்மதியான தூக்கம். பெண் பொங்கலா? நான் விட்டுனா? என்னப்பா இது? ஏதாவது கனவு கண்டிருப்ப. கனவா? பின்ன நிஜமா நடந்தது நான் சொல்றேன். நடக்கவில்லை என்று சொல்கிறாயா அக்கா? என்னப்பா இது? ராத்திரி கதை கேட்க போனவங்க இதோ வெடிஞ்சு வீட்டுக்கு வரா. அம்மா, அவர் அந்த கதையில சொன்ன மாதிரி அம்பிகை உன்ன மாதிரி வந்து ஒரு வேளை ஊட்டினாலும் என்னமோ. என்னம்மா இது? இது இந்த தாமரை இலையில் தான் அக்கா வெண்பொங்கல் கொண்டு வந்து ஊட்டினாய். நீ எனக்கு ஊட்டவில்லை என்பது உண்மையானால் தாயை போல் அன்புடன் ஊட்டியவள். உலகத்திற்கெல்லாம் தாய் அந்த வடிவுடைய அம்பிகைதான். அம்பிகையின் கையால் நான் உண்ணும் பாக்கியம் கிடைத்ததற்கு நீதானக்கா காரணம். நானா? ஆமாம், நீ வீட்டில் இல்லாமல் போனதினால் தானே அம்பிகையே எனக்கு வந்து ஊட்டினாள். நான் கோவிலே அம்பிகையை வேண்டிக்கிட்டேன். அதான். சரி சரி, வா தம்பி, உள்ள போலாம். அழகா இருக்கிறாப்பா. புதுசா பிடிச்ச லட்டு மாதிரி இருக்கிறாள். அடடே, இங்கே உட்கார்ந்துட்டீங்களா? என் நன்றிக்கா காத்துட்டு இருக்கீங்கல்ல? சொல்லவே இல்லையா? நான் சொல்ல மறந்துட்டேங்க. அதான் என்ன, பரவாயில்ல. இந்த ஆபத்து சமயத்துல வந்து எனக்கு உதவி செய்தீங்களே, அது என்னால மறக்கவே முடியாதுங்க. அதே மாதிரி நான் கூட ஒண்ணு கையுங்க, கையுங்க. உங்க கைக்கே ஆபத்து வருது. அங்க அந்த கணத்தடியில கூட கயறு கணது தவளைங்கும் போது கை காலு மேல பட்டிருக்கோம். தப்பா நினைக்கப்படாது. அதனால என்னங்க, ஆபத்து சமயத்துல அனாதை மாதிரி வந்து காப்பாத்துனீங்களே. ஆமா. அனாதையா? அனாதை ரட்சகன் இல்லையா? அச்சோ, மறந்துட்டேங்க. கொஞ்சம் உட்காருங்க, இதை வந்துட்டேன். நான் எங்க இப்ப போவேன்? ஆண்டவனே, எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி போட்டோம்னா நம்ம முட்டாய் கிடைக்கும். மாவாட்டத்துக்காவது உதவும். மாணிக்கம், ஐயா ஐயா ஐயா, வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன கடங்கார மாதிரி காலையில வாசல்ல வந்து உட்காந்துட்டியப்பா? உட்கார்ந்து கிடமில்ல? உட்கார். நான் இப்படியே உட்கார்றேன். சரி, அப்படியே உட்காந்து. நான் உங்களை தேடிக்கிட்டு இங்க வந்தேன். ஆ. உங்க சம்சாரம் போய் கிணத்துல விழ போயிட்டாங்க. சம்சாரமா? ஆமா. யார் அவன்? அவ செத்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? ரொம்ப நாளாச்சு. அப்ப இப்ப போய் கிணத்துல விட போனது யாரு? உங்க மூணாவது சம்சாரமா? ராமன். டேய், அப்புறம் நான் கல்யாணமா பண்ணிக்கலப்பா. கல்யாணம் பண்ணிக்கலன்னா இப்ப இந்த அம்மா தான், இந்த அம்மா தான். கதையே மாத்திட்டியே. அது என் புள்ள. புள்ளையா? ஆமா. ஏன் பையனுக்கு வேட்டி கட்டினா பிடித்தம் இல்லையா? பாவாடையை கட்டி காலையிறானே. என்னடா கதையை மாத்தி துடைக்கிறேன்? அது பொண்ணுதான். புள்ள நீங்களே புள்ளன்னு நான் சொல்லுவேன். அது ஒரு அன்பு, ஒரு ஆசை. வேற புள்ள கிடையாது. புள்ளையும் பொண்ணும் இதுவேதான். அப்படியா? கல்யாணம் ஆச்சா? இல்ல, இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் உத்தேசம் இல்ல. நான் உங்களை கேட்கல. பொண்ணுக்கு ஆச்சான்னு. கல்யாணம் ஆகுது. அது இப்ப வேண்டாம்னு சொல்லியாச்சு. அதுவா எப்ப அப்பா நான் கல்யாணம் பண்ணி அப்படி சொல்லட்டும் அப்படி நான் சொல்லிக்குவேன். அப்படியா? அந்த நேரம் மாப்பிள்ளை தேடுறது என்னுடைய வேலை. எனக்கு கண்ணு இல்லையா? இல்ல நான் பேச மாட்டேனா? யாராவன் எல்லாம் எனக்கு தெரியும். ஆமா, ஒன்ன தேடிக்கிட்டு நான் அங்க எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னடா கடங்கார மாதிரி இங்க வந்து பாத்துட்டு இருக்கேன். நான் வரலன்னா இவங்களை காப்பாற்றி இருக்க முடியுமா? அது இருக்கட்டும் ஐயா. இந்த முட்டாய் மேல பாட்டு எழுத்தாரே சொல்லி 3 மாசம் ஆச்சு. எழுதி கொடுத்தீங்களா? எந்த மடையாவும் எழுதுவானா முட்டாய் மேல? எழுதுறானே. எவன் எழுதுறான்? யாரா இவன்? முட்டாய் மேல எழுதுனா முட்டாய் உடைஞ்சு போயிடும். முட்டாய் மேல இல்ல, முட்டாயை பத்தி காயத்து மேல எழுதணும். ஆமா ஆமா, எழுதி கொடுத்தீங்க. முட்டாயும் வித்து போச்சு, வெறும் கடாய் தான் இருக்குது.